வணக்கம். ஜெனரல் மனோஜ் முகுந்த் நார்வானே இவர் எழுதிய இந்த புத்தகம் 4 Stars of Destiny. இதை பற்றி ராகுல் காந்தி பார்லிமெண்டில் பேச தொடங்கிய உடனே ஒட்டுமொத்த பார்லிமெண்ட் வளாகத்தில் இருந்த ஆளும் கட்சியை சார்ந்த நபர்கள், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், பார்லிமெண்டரி அஃபேர் மினிஸ்டர் அல்ல ஒட்டுமொத்த பிஜேபியே ஒரே மூச்சில் கூச்சல் போட்டு தொடங்கியது. ராகுல் காந்தி எழுப்பிய கேள்வி என்ன? ஜெனரல் முகுந்த் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தில் கல்வான் வேலியில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி மிகவும் ஆழமாக எழுதியிருக்கிறார். நரேந்திர மோடியை தொடர்பு கொள்ளும் போது அவர் தொடர்பில் வரவில்லை, டிஃபென்ஸ் மினிஸ்டர் தொடர்பில் வரவில்லை, இந்த நாட்டு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோபால் அவரும் வரவில்லை, இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் வரவில்லை. இந்த நாட்டின் 20க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் உயிரிழந்த அந்த கதையை நீங்க பார்த்திருப்பீர்கள். சைனா, இந்திய இராணுவம் எதிரும் நின்றார்கள். 4 மணி நேரம், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த நாட்டு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோபால் அனைவருமே எந்த விதமான பதிலையும் கொடுக்கவில்லை, எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷனுமே கொடுக்கவில்லை. கடைசியில் உங்களுக்கு என்ன சரி என்று படுகிறதோ அதை செய்து விடுங்கள் என்று கூறியிருந்தாரா? இதை ராகுல் காந்தி பார்லிமெண்டில் எடுத்து வைக்கும் போது எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷன் நீங்க பார்த்தீர்கள்? எந்த விதத்தில் ஓம் பிர்லா, ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் ராகுல் காந்தியை பேச விடாமல் தடுத்து நிறுத்தியிருந்தார் என்று நீங்க அனைத்தையுமே பார்த்து வந்தீர்கள்.